Sleeps without me. Her sweet dreams surround me, but I'm left out. Peter, I need a fix afraid. to believe, to feel. These rooms are dark now. Crucify him! These halls are hollow, and so am I. She's hard to find now, to believe, to see. Hope is what we crave. Don't be afraid. Everything is possible with God. I need a drop of grace to carry me today. A simple song to say. It's written on my soul. Hope my son, I won't turn to dust now. Father! Let Forgive these them. tears rust now. They know not what they do. Give me the spark now to believe, to see. Hope is what we crave, and that will never change. So I stand and pray. I need a drop of grace. Blessed are those who have not seen me, and yet have believed. It's written on my soul. It is you. Hope's what we crave. To live, to die, to lose, to care. I see the heavens opening, the Son of Man standing at the right hand of God. To live, to die, to lose, to rise above, to love again, Tell me who you are! to love again. I am Jesus. Hope is what we crave, and that will never change. So I stand and pray. I need a drop of grace to carry me today. A simple song to say. It's written on my soul. Hope's what we crave. I am the Alpha and the Omega, the first and the last. Hope's what I crave.
the beginning and the end. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு ஈஸ்டர், தேவன் உயர்த்தென்ற ஒரு நன்னாளிலே நாம் தேவனை ஆராதிக்க போகின்றோம். இந்த வேளையில் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்னோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் மாபெரும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகின்றார். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வண்ணமாக தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரை போல நல்ல தேவன் இந்த பூமியிலே இல்லை. அவரை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய கரங்களை உயர்த்தி வண்ணமாக கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya. ஓ ரிபாலா ஷதாரானபா. Yes Lord. அவரை அழைப்போமாக. ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. எங்கள் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. அப்படியே உயர்த்துமாக. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya. தூயரே. உன் கரங்களை உயர்த்தி வண்ணமாக அவரை ஆராதிப்போமாக. அவர் தூயர், அவர் பரிசுத்த தேவன், சர்வ வல்லவராக இருக்கிறார். அவரை உயர்த்துவோம். தூயரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அவர் பாத்திரர். எல்லா துதியும் கனமும் அவருக்கே செலுத்துவோமாக. ஹalleluya. நம் ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் உயிர் தந்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் உயிர் தந்தார். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர். ஹalleluya 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 ஹalleluya. உயர்த்துவோமாக. ஹalleluya ஹalleluya
என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே குழுவாக என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே மரித்து போன அந்த லாரு அந்த தேடியே இயேசு வந்தீரே மரித்து போன அந்த லாரு அந்த தேடியே இயேசு வந்தீரே உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது ஹல்லேலூயா வெகுவாக ஹல்லேலூயா 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 வெகுவாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே வெகுவாக என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே ஹல்லேலூயா சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே ஆனால் உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே உயிரோடு எழுந்தீரே அந்த எதிரியை ஜெயித்தீரே ஹல்லேலூயா 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 சொல்லுவாங்க ஹல்லேலூயா 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சொல்லுவாங்க சமாதானக்காரரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே ஹல்லேலூயா அவர் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறாங்க ஓ ஹல்லேலூயா தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே என்னை தூக்கி தூக்கி ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் அவரை ஆராதிப்போமாக மரணத்தை ஜெயித்த தேவன் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ நன்றி ஆண்டவரே ஓ மகிமை உமக்கே ஓ ஹல்லேலூயா ஓ praise you amen ஹல்லேலூயா கர்த்தருக்கு பலத்த கரங்களை தட்டுவோமா amen அவர் உன்னுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் மீட்டிருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் amen ஹல்லேலூயா thank you lord thank you jesus நன்றி ஆண்டவரே நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக come on கரங்களை தட்டுவோம் hey 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 yes come on பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க உலோகம் வந்தாரையா சொல்லுவாங்க மனிதரை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா சொல்லுவாங்க எந்த இயேசுவே எந்த இயேசு ஆராதிப்போமாக எந்த இயேசுவே எந்த இயேசு எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசு பாவத்தை
பரலோகம் திறக்க சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் அந்த கரங்களை வெற்றி சொல்லுவோமாக. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுவாங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசு உயர்த்துமாக. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே உயர்த்துமாக. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கர்த்தரை உயர்த்துவமாக. பாவத்திலிருந்து சாபங்களிலிருந்து என் ஆண்டவர் உன்னை மீட்டிருக்கிறார். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவரை ஆராதிப்போம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அப்படியே கரங்களை தட்டுவோமா? ஓ ஹalleluya. கர்த்தர் நமக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கின்றார். பாவங்களும் சாபங்களையும் தேவன் ஹalleluya முறித்து போட்டு விட்டார். ஹalleluya. அப்படியே கண்களை மூடி ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆமென். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இயேசுவை முன்பதாக வைத்து கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போன சரித்திரம் இல்லை. அப்படியே உங்களுக்கு கண்கள் மூடி வண்ணமாக கரங்களை உயர்த்தி வண்ணமாக அவரை நோக்கி பார்ப்போம். Yes, Lord. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே அருகிலே ஆவலா வருகின்றே. இயேசுவே உம்மருகிலே ஆவலாய் வருகின்றே. என் நேரமோ எந்தன் சுவாச உம்மையே துதித்திடுமே. என்னாலும் எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுவே. ஆமாப்பா துதி தேடுவே. என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை
இயேசுவே 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 உம்மருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன் இயேசுவே உம்மருகினிலே ஆவலாய் நான் வருகின்றேன் எந்நேரமும் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுவே என்னாலுமே எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுவே என் நேரமோ எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுவே என்னாலமும் எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுவே உயர்த்துமாக இயேசுவே 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 ஆராதிப்போம் இயேசுவே இயேசுவே ஆண்டவரை ஆராதிப்போமாக அவரை நோக்கி கூப்பிடுவோமாக ஓ இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் போதும் எங்கள் வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே ஓ இயேசுவே 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 உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நீ சர்வ வல்லவர் அப்பா ஒரு தாயை போல் எங்களை தேற்றுகிற தேவன் அல்லவா அப்பா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா உலக தாய் தகப்பன் எங்களை கைவிடலாம் ஆனால் நீ ஒரு போதும் கைவிடாத தேவன் அல்லவா ஓ உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே ஓ நன்றி ஆண்டவரே இயேசுவே நன்றி ஆண்டவரே அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா இயேசுவின் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு இந்த நாளிலும் அவர் நமக்கு தாயை போல உடையவராக இருக்கிறார் நம்மை அதிகமாக நேசிக்கின்றார் ஹல்லேலூயா அவரை நோக்கி பாருங்கள் Yes Lord தாயை போல நம்மை தேற்றுகிற தேவன் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுமா, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல, மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அது மலை போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்து என்னை நினைப்பவரே. சொல்லுமாக, கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்து என்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுமாக, நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீனம், பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும். உம் பலவீன தருவீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தின் தருவீ. நிலை போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுவாங்க, நிலை போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவர். கரங்களை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும். அதே கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க, ஓ நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நன்றி இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே. ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஆராதனைக்காக நன்றி. நாங்கள் சந்தோஷத்தோடு கூட குடும்பத்தோடு கூட நீர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை நாங்கள் நினைவு கூறி நாங்கள் ஆராதித்திருக்கிறோம். தகப்பனே, எங்களோட ஆராதனையில் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தில் உணரத்தக்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை குடும்பத்திலையும் உங்களுடைய தெய்வீக சந்தோஷத்தை நீ கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த வேலையில் கூட உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் இடைப்படட்டும், எங்கள் குடும்பத்தில் ஆறுதல் படுத்தட்டும். தகப்பனே, நீர் ஆட்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். சரியா, இத்தனை வாரங்கள் தொடர்ந்து நம்ம ஃபேஸ்புக் மித்தமாய் நம்ம தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் செய்த இந்த கிருபைக்கு, கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல கிருபைக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமென். சரிங்களா, நம்மளுக்கு இப்படி ஒரு மீடியா மித்தமாய் நம்ம தேவ செய்தியை நம்ம கேட்பதற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அநேகருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் இல்லை, ஆனால் இருந்த போதும் கர்த்தருக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தபடியே நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சரிங்களா, அதனால இன்றைக்கு நான் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஒரு வார்த்தை உங்க மத்தியிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட செபித்த பொழுதோ, நம்ம இந்த நாட்களிலே நம்ம கடந்து போகிற சூழ்நிலையில வைத்து நான் செபித்த பொழுதோ, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை எனக்கு ஒரு ஞாபகப்படுத்தினார். சரிங்களா, அந்த சம்பவத்தை எடுத்து உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்க போகிறேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து இந்த செய்தியை கவனமாய் கேட்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். சரியா, யோவான் சுவிசேஷம் ஜான் 20வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில்
யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் ஜனங்களோடு கூட இடைப்படுவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு தெய்வீக சமாதானம் வரும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீர் என்னை மறைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை நீங்கள் அநேக தடவை நீங்கள் படிச்சிருக்க கூடும். இந்த சம்பவத்தை நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இது அறிந்த ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்ம இடத்துல பேசும்படியாக விரும்புகிறார். இந்த சம்பவத்தில் நீங்க படிக்கும் போது மகதலேனா மேரி இவர்கள் இயேசுவை கண்டவுடனே இயேசுவை இவர்கள் பார்த்து விட்டாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த இந்த செய்தியை இந்த சீசருக்கு வந்து நீங்க சொல்வதை நீங்க பார்க்கலாம். சீசர்கிட்ட வந்து சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் உயிர்த்தெழுந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி வந்து சொன்ன பொழுதோ இந்த சீசர்கள் அடுத்த 19வது வசனம் நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த வீட்டுக்குள் போய் இந்த அறை கதவை இவர்கள் வீட்டை கதவை மூடிக்கொண்டு இவர்கள் இந்த வீட்டுக்குள்ள பயந்து உட்கார்ந்து இருக்கிறதை நீங்கள் படிக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்ம கடந்து போகிற ஒரு சூழ்நிலையை போல இந்த சூழ்நிலை நம்மளுக்கு கண்ணாடி போல காண்பிக்கிற போல இருந்தது. ஏன் என்று சொன்னால் அன்றைக்கு இவர்கள் பயந்து 2 காரியத்துக்கு பயந்தாங்க. ஒன்னு, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் படியார் இவர்களையும் இந்த யூத தலைவர்கள் இவர்களையும் சாகடித்து விடுவார்கள் என்று சொல்லி அதன் நிமித்தமாய் பயந்து கொண்டிருந்தாங்க. இரண்டாவது, இவங்க வாழ்க்கையில ஒரு பயம் இருந்தது. இந்த பயம் என்னன்னு சொன்னா, இந்த இயேசுவுடைய பாடி காணா போனதுக்கு அப்புறம் இந்த காட்லாம் போய் யூத தலைவர்கள்ட்ட சொல்லுவாங்க, இயேசுவுடைய பாடி காணா போச்சுன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், இது அவர்கள் என்ன சொல்லுவான்னு சொன்னா, அந்த தலைவர்கள் இவர்கள் பணத்தை கொடுத்து, நீங்க இதை மத்தேயுல நீங்க படிக்க முடியும். மத்தேயுல நீங்க இதை படிச்சீங்கன்னு சொன்னாக்கா மத்தேயு 28வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து நீங்க 15வது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. இதுல இந்த சம்பவம் படி போட்டிருக்கப்படும். இவர்கள் பணத்தை கொடுத்து இவனுங்க சொல்லுவானுங்க, இந்த காட்டெல்லாம் சொல்லுவானுங்க, நீங்க போய் சொல்லுங்க இயேசுவுடைய பாடியை வந்து இந்த சீசர்கள் தான் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னபடியா இவர்கள் இதை பரப்ப ஆரம்பித்தார்கள். தவறான செய்தியை பரப்ப ஆரம்பித்தார்கள். அதை கண்டு இந்த 2 சூழ்நிலையை வைத்து இவர்கள் பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பணலாம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வெளியில உள்ள சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிர்ப்பா இருக்கிறது. வெளியில நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக சூழ்நிலைகள் பயங்கரமா ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாள்தோறும் நீங்கள் கேட்கிற செய்திகள் சந்தோஷமான செய்திகள் அல்ல. தினந்தோறும் நீங்கள் கேட்கிற செய்திகளாகப்பட்டது ஒரு துக்கமான ஒரு செய்தியாய் தான் இருக்கிறது. இத்தனை பேர் மறித்து விட்டார்கள், இவ்வளவு பேருடைய வாழ்க்கையில இந்த வியாதி வந்து விட்டது என்று சொல்லி அதை கேட்கும் பொழுது அநேக பேர் பயந்து கொண்டிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்கிறதுக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இந்த நோய் வந்த இந்த ஒரு வார காலம் நீங்க பார்க்கும் பொழுது அநேக வாட்ஸ்அப் வந்து கொண்டே இருக்குது. உங்களுடைய வாட்ஸ்அப்லாம் நிறைஞ்சு கொண்டே இருக்கும். அதுல பார்த்த ஒரு கணவரும் மனைவியும் ஜாமா வாங்கிட்டு வந்து ஷாப்பிங் போய் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் செலவு பண்ற சாமான வீட்டு முன்னுக்கு வச்சு கழுவுறாங்க. ஏன்னா பயம், அந்த சாப்பாட்டுடைய பையில கூட ஏதாவது ஒரு கிருமி இருந்து என் வீட்டுக்குள்ள வந்துருமான்னு சொல்லி. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிருச்சுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி பயந்து போய் இருக்கிற ஒரு நிலைமை தான். இவர்களும் பயந்து போய் வீட்டுக்குள்ள இருந்தாங்க, எங்கடா இவங்களை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி. அதே போல இன்றைக்கு கிறிஸ்துவா இருக்கிற நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த நோயை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த நோய் என்ன செய்து விடும், இந்த நோயின் நிமித்தமா என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருமான்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை நீங்க படிக்கும் பொழுது இவர்கள் பயந்திருந்த வேளையிலே suddenly Jesus stand among them, திடீரென்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய நடுவிலே வர போகிறார். இன்றைக்கு உங்க குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் வந்திருக்கிறார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய குடும்பத்தின் நடுவிலே நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இயேசு கிறிஸ்து அங்க வந்த பொழுதோ முதலாவது ஒரு வார்த்தை அங்க சொல்வது நீங்கள் பாதிக்க முடியும். அங்க போட்டிருக்கிறது, ஆண்டவர் அங்க வந்தவுடனே பீஸ் பி வித் யூ. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே,
இந்த உலகத்துல உள்ள காரியங்கள் உனக்கு சமாதானத்தை கொடுக்காது. என் தேவன் இந்த பயத்தின் செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அநேக பயங்கள் உங்களை தாக்கி கொண்டு இருக்கிற இந்த வேலையில கூட ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. உன் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஐயா, இந்த சூழ்நிலையில நீங்க வீட்டில் இருக்கிற இந்த நாட்களில எப்படி என்னுடைய வீட்டுடைய பணத்தை கட்ட போகிற, எப்படி என்னுடைய பேங்க் லோன் நான் கட்ட போகிறேன், எப்படி என் வியாபாரத்தை நான் நடத்த போகிறேன், நாளைய தினம் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, என்னுடைய குடும்பம் என்ன ஆகும்னு தெரியல. இந்த பயத்தின் மத்தமாய் நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார். உன் நடுவிலே கர்த்தர் வந்து உன்னை பார்த்து சொல்கிறதான முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பீஸ் பி வித் யூ. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த சமாதானம் பூமி கொடுக்கிற சமாதானம் அல்ல, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு சமாதானமா இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இந்த சமாதானத்தை இது நித்தியமா உனக்கு உன் வாழ்க்கையில அது எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நீங்க இதை விசுவாசிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஆமென். இது யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஐயா, இது பூமி கொடுக்கிற சமாதானம் அல்ல, இது நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிறவாறு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதில்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் என்று சொன்னா, இன்றைய சூழ்நிலை உனக்கு பயமாயிருக்கலாம், இன்றைய சூழ்நிலை உனக்கு துக்ககரமானதா இருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்றாரு, கலங்காத, பயப்படாத. ஏன் சொன்னா, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை. இந்த உலகம் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். இந்த உலகம் சில நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமா இருக்கிறது இல்ல. நம்மளுக்கு உலகம் கொடுக்கிற அநேக சமாதானங்கள் அது தற்காலிகமானது. ஆனால் என் தேவன் உனக்கு கொடுக்கிற சமாதானமாகப்பட்டது அது நிச்சயமாய் உள்ளதாய் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க இன்றைக்கு பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில அநேகரை பார்க்கும்போது, நான் மெஜாரிட்டி நிறைய பேரை பார்க்கும்போது அதிகமானவர்கள் ஜெபத்துல தரித்திருக்கிறாங்க, ஜெபத்துல நேரத்தை செலவு பண்றாங்க. வெளியில எது நடக்குதோ அதை குறித்து அவங்க கரிசனை உள்ளவர்களா இல்ல. ஏன்னு சொன்னா, அவர்களுக்குள்ள கர்த்தருடைய சமாதானம் தங்கி இருக்கிறது. நான் நம்புகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சமாதானம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த தேவன் உயிர் தெழுந்து உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். இந்த சமாதானம் உலகம் கொடுக்காது, இந்த சமாதானம் உன்னுடைய நண்பர் கொடுக்க முடியாது, இந்த சமாதானம் உன் குடும்பம் கொடுக்காது. இன்னைக்கு சில குடும்பத்துல இந்த சூழ்நிலையில அநேக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அநேக குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தாக்கா குடும்பத்துக்குள்ள பயங்கர பிரச்சனை. இந்த சூழ்நிலையில இடையில ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, குடும்பத்துல அதிகமான பிரச்சனை. நான் கேட்டேன், இந்த லீவ்ல குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, ஒன்னா இருக்கிறது தான் பிரச்சனை, வேலைக்கு போனா பிரச்சனை குறைவு. நான் சொல்றேங்க, இப்படிப்பட்ட அநேகர் இருக்கிறீங்க. ஏன் என் வீட்டுல நான் இருக்கிறேன், பேசாம வேலைக்காவது போயிருக்கலாமே, இவ்வளவு சமாதான குலைச்சலா இருக்க. நான் சொல்றேங்க, என் தேவன் உன் நடுவிலே வந்து இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். இது பூமி கொடுக்க முடியாது, உன் மனைவி கொடுக்க முடியாது, உன் பிள்ளைகள் கொடுக்க முடியாது, இந்த உலகத்தில் உள்ள யாரும் உனக்கு கொடுக்க முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் உனக்காக அந்த சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆமென். நீ விசுவாசத்தோடு கூட இரு. தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து திட்டவட்டமாய் சொல்றாரு. என்னுடைய செய்தியின் தலைப்பே இன்றைக்கு இதுதான், பீஸ் பி வித் யூ. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த தேவன் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்து முதல்ல இந்த சீசர்களை பார்த்து வந்து சொல்றாரு, உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். நீ இந்த பயந்து கொண்டிருக்க சூழ்நிலையில உனக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. இரண்டாவது அதே சம்பவத்தை நான் நீங்க மறுபடியும் படிக்கும் பொழுது, நீங்க அதே யோவான், நீங்க அந்த முதல்ல நம்ம படிச்ச அந்த சம்பவத்துக்கு வந்துருங்க. யோவான் 20வது அதிகாரம் 20வது வசனத்துல அதுல போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னு சொன்னாக்கா, படிங்க பிரதர். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். கர்த்தர் அவர்களுக்கு கைகளையும் விலாவையும் காண்பித்த பொழுதோ அதை சொல்லி சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள்.
சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். என்னுடைய பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பார்க்கும் பொழுது அது வந்து ஹாப்பின்னு போடல, அது எப்படி போட்டிருக்குன்னு சொன்னா ஜாய்னு போட்டிருக்கு. நான் சொல்றேங்க, இந்த ஜாய் உனக்குள்ள இருந்து கர்த்தர் கொடுப்பார். உனக்கு ஜாயோடைய தமிழ்ல சுத்த அர்த்தம் பேர் இன்பம், பேர் ஆனந்தம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சந்தோஷம் இவர்களுக்குள்ள வந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பொழுதோ அவருடைய பயம் இருக்கிறது. வெளியில எல்லா சூழ்நிலை பயங்கரமா தான் இருக்கு, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பேர் ஆனந்தத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படிதான் இருந்தாலும் கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், உனக்கு ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுப்பேன். கர்த்தர் உனக்கு ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக பேருடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கவங்க வாழ்க்கையில உள்ளிலிருந்து கர்த்தர் ஒரு பேர் ஆனந்தத்தை, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். வெளியில சூழ்நிலை பயங்கரமா இருக்கு, செய்தியெல்லாம் பயங்கரமா கேள்விப்படுகிறோம், ஆனா அதன் மத்தியில கர்த்தர் உனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் மடிவிலே வந்திருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் வருவாரானால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பேரின்பம் வர ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் காண ஆரம்பிக்கும். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டு நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. முதல்ல கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ரெண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பேரின்பத்தை கொடுப்பாரு. you will have the joy. இந்த சந்தோஷம் எப்படி தெரியுங்களா? எது வெளியில நடந்தாலும் உன்னை எதுவுமே அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டாரு. தொடர்ந்து நான் அடுத்த சம்பவத்தை நான் பாடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த சீசருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனம் நாம் படிக்க போகிறோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சீசர்களை நோக்கி சொல்றாரு, நான் என்னுடைய பிதா என்னை எப்படி அனுப்பினாரோ அதே போல நான் உங்களையும் அனுப்புகிறேன். இந்த உலகத்துக்குள்ள கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொல்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இந்த சீசர்களை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கு சீசர்கள்ட்ட மறுபடியும் அவர்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். அவர்களை எதற்காக ஆண்டவர் அழைத்தார்? ஆண்டவர் எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார்? நீங்க என்னுடைய லைஃப்ல நீங்க கேட்டிருக்கலாம், சேதுருவை இந்த அந்திரியாவெல்லாம் பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுதோ அவர்கள் வந்தார்கள். அவர்களை மீன் பிடிக்கிறார்கள், மனுஷனை பிடிக்கிறார் மாற்றுவன் ஆண்டவர் சொன்னார். இந்த அழைப்பை இவர்கள் பாதி இந்த கடைசி கட்டத்தில் இயேசு மரித்தவுடனே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்பார்க்கும் பொழுது இவர்கள் அதை மறந்து போய் கலங்கி போய் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில இயேசுவோட நடந்த அனுபவம் பயங்கரமா இருந்துச்சு. இயேசு செய்த அற்புதங்கள் செய்யும் பொழுது இவர்கள் நல்ல சந்தோஷமா போயிருப்பாங்க. இயேசு 5 அப்பம் 2 மீனை கொடுக்கும் பொழுது இவர்கள் சந்தோஷமா கொடுத்தாங்க. ஏன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்கிற அதிசயங்களிலே இவர்கள் சந்தோஷமா இருந்தார்கள். இயேசுவோடு கூட எல்லா கரத்திலும் நடந்தாங்க. ஏன்னு சொன்னா இவர்கள் இயேசுவோடு நடப்பதில் ஒரு பெருமை இருந்தது. ஆனால் பிரச்சனை வரும் பொழுதோ, இவர்களுடைய வாழ்க்கையில துன்பம் வரும் பொழுதோ அந்த தரிசனத்தை மறந்து விட்டு, இவருடைய பிரச்சனைகளை கண்டு கலங்கி விட்டு இவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த நேரத்தில் கர்த்தர் வந்து சொல்றாரு, ஏய், நீ எப்படி என்னுடைய பிதா என்னை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதே போல நான் உங்களை இந்த பூமிக்குள்ள மறுபடியும் அனுப்ப போகிறேன். நீ பயந்து கொண்டிருக்கிறியா? இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறியா? இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றும்படி உன்னிடத்துல மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற நீ, கர்த்தர் உன்னை அழைத்த அந்த அழைப்பை கர்த்தர் மறுபடியும் உறுதி பண்ண போகிறார். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் அனுப்ப போகிறேன். You and me are called for a greater plan and purpose. நீயும் நானும் கர்த்தருடைய பெரிய மாபெரிய திட்டத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அந்த திட்டத்திலிருந்து நம்ம விலகினது போல இருக்கலாம், அந்த திட்டத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல நான் விழுந்தது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் மறுபடியும் உயிர் தந்த இந்த நாள்ல உங்ககிட்ட நினைவு போட்ட விரும்புகிறேன். நீர் இந்த உலகத்துக்குள்ள நான் உன்னை அனுப்ப போகிறேன். ஆமென். நீங்கள் உலகத்துக்குள்ள நீங்கள் மறுபடியும் போக வேண்டும். நீங்க இந்த உலகத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியா, கர்த்தருக்காக ஒரு பெரிய ஆத்தும ஆராயம் செய்யும்படியா, பல பேருடைய வாழ்க்கை தொடும்படியா நீ தான் போகணும். Because you are chosen. நீங்கள் இப்ப அழைக்கப்படல, நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைத்தார், உன்னை பிரித்தெடுத்தார். இந்த பாவ உலகத்திலிருந்து ஆண்டவர் மரித்தார். ஆண்டவர் மரிக்கும் பொழுது உனக்காக, உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக மரித்த ஆண்டவர் உன்னை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். இது வரைக்கும் கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உனக்காக மரித்தேன், உன் வாழ்க்கையில வந்தேன், உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு நீ எனக்காக இந்த பூமியில போய் காரியங்களை செய்ய வேண்டும்.
நான் உன்னை அனுப்ப போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை உனக்குள்ள வைப்பாருன்னு சொன்னா நீர் வெளியில போவதற்கு ஆயத்தமாக வேண்டாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, I will send you. நான் உன்னை அனுப்ப போகிறேன். I am sending you. நான் உன்னை அனுப்புறேன். ஏன்னா ஆண்டவர் உன்னை அனுப்ப போகிறார் ஒரு பெரிய திட்டத்துக்காக. அடுத்த காரியம் அதே வசனத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை ஊதினார் என்று சொல்லி நம்ம எப்பொழுதுமே இந்த செய்தியை நம்ம கேட்கும் பொழுது இன்னும் நான் எப்பொழுதுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் என்னால் நினைச்சேன் அந்த நாட்களில் இன்னும் மேல் அறையில் சீசர்கள்லாம் கூடியிருந்தாங்க, 120 பேர் கூடியிருந்தாங்க. அங்கதான் ஆவியானவர் இறங்கினார். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அபிஷேகமாய் செயல்பட்டார்கள். இல்லைங்க, அங்க வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் இங்கே பரிசுத்த ஆவியானவரை ஊதினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், இந்த அப்போஸ்தலர் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் படிக்க போகிறோம். இந்த கேளுங்க, உங்களோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுது நீர் பலன் அடைவாய். நீர் பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நான் எப்படி பிரதர் வெளியில போய் ஊழியத்தை செய்வது, எப்படி நான் மறுபடியும் வெளியில போறது, எப்படி நான் இந்த சூழ்நிலையில என் பிரச்சனையில என் குடும்பத்தின் சூழ்நிலையில நான் எப்படி போய் ஊழியம் செய்ய போகிறேன், எப்படி நான் ஆத்துமாதாயம் செய்ய போகிறேன் என்று சொல்றாரு. நான் உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை ஊதுகிறேன். உன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீ பலன் அடைவ. எப்படிப்பட்ட பலனா இருக்கும்? கர்த்தருடைய பலன் உன் மேல் வரும் பொழுது நீ யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் கடைசி வரையும் நீ சாட்சி உள்ளவனா இருக்கும்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் ஊதுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சில நேரத்தில் என் வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கிறாரா? இல்ல, ஆவியானவர் உன் வாழ்க்கையில இருக்கிறார். ஆவியானவர் உன்னோட இருக்கிறார். அவர் உனக்கு ஒரு புதிய பலனை தருவார். தினந்தோறும் உன்னை புதிய சிறுசியாய் மாற்றக்கூடிய பலன் அவரிடத்தில் இருக்கிறது. நீ இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீ மறுபடியும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு புதிய பலனை கொடுங்க. எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும், நீங்க என் வாழ்க்கையில ஒரு புதிய பலனை கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் உலகம் கடைசி முடியும் நான் உனக்கு சாட்சி உள்ளவனா இருப்பேன் ஆண்டவரே. அப்பா, நான் உனக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு மகனாய் நான் மாற வேண்டும் ஆண்டவரே. நீங்க என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரோட சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்னை ஆளுகை செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில பலன் இல்லை பிரதர், எனக்கு நடக்கக்கூடிய பலன் இல்லை. சில பிரச்சனைகள் வரும்பொழுது, சில போராட்டங்கள் வரும்பொழுது எனக்கு நடக்க பலன் இல்லை, எனக்கு பேசுறதுக்கு பலன் இல்லை, என்னால சரியா தூங்க முடியல. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் அனுப்புகிறார். உன் வாழ்க்கையில ஆவியானவர் மறுபடியும் நிரப்பும் பொழுது நீ பலன் அடைவ. You will have the strength. நான் சொல்றேன், இன்றைக்கு பயந்து போயிருக்கிற நீதான் கர்த்தருக்காய் பலமாய் பிரகாசிப்ப. பயந்து கொண்டிருக்கிற நீதான் இன்றைக்கு கர்த்தருக்காய் தைரியமாய் கர்த்தரை குறித்து சொல்லுவ. அநேக சாட்சிகளை நீங்க கேட்டிருப்பீங்க, அநேக பயந்தவர்களுடைய சாட்சியை நீங்க கேட்டிருக்கலாம். அவங்க எல்லாம் பயந்து கிடந்தவங்க தான். ஆனால் என்றைக்கு அவர்கள் ஆவியால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் பலன் அடைந்து தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்காக தைரியமாய் வெளியில பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய சாட்சியை சொல்லக்கூடியவர்களாய், தேவனை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய், நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், நம்ம இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கக்கூடியவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த உயிர் திறந்த நாள்ல யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை வெளியில பிரகாசித்திருக்கா? நம்ம வாழ்க்கை நிமித்தமாய் பல பேருடைய வாழ்க்கை வெளிச்சம் வந்திருக்கா? நம்ம வாழ்க்கை நிமித்தமாய் 10 பேர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? நம்மளுடைய சாட்சி எப்படி இருக்கு? இன்றைக்கு கிறிஸ்துவுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கிறது? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சிந்திக்கும்படியா நான் விரும்புகிறேன். நீங்க இதை சிந்தனையில கொண்டு வாங்க. ஆண்டவர் என்னை பரிசுத்தாக நிரப்பி என்னை சாட்சியா தான் இருக்க சொன்னாரு. இன்றைக்கு நம்ம பக்கத்து வீட்டில் கேட்கும் பொழுது, இன்னொருத்தர் நம்ம கேட்கும் பொழுது அவர்கள் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க? அந்த சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, இந்த
இந்த இயேசு உயிர்த்தெழுந்த நாள்ல சிந்தித்து பாருங்க. இதை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். சமாதானம் வரும் பொழுது உன் வாழ்க்கையில பேரின்பம் வரும். உன் வாழ்க்கையில பேரின்பம் வரும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில இந்த சீசர்களை எப்படி உலகத்துக்குள்ள நான் அனுப்புவேன்னு சொன்னனோ அதே போல நான் உங்களையும் அனுப்புவேன். நீ தைரியமாய் வெளியில போவ. ஏன்னா உனக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அவர் உனக்கு தேற்றவாளனாய் இருப்பார். அவர் உன்னை தேற்றி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். உன்னை சாட்சியாய் பயன்படுத்த போகிறார். கடைசி காரியத்துக்கு நான் வந்துட்டேன். இதே வசனத்துல 20வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியில ஆண்டவர் இவர்களை பார்த்து, நீங்க இங்க ஒரு 5 காரியத்தை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கடைசி காரியத்துல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் பிறர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர்களா இருக்கிறீங்க. நீங்க யாரெல்லாம் மன்னிக்கிறீங்களோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் நீங்க மன்னிக்கலையோ அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி சீசர் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. மற்றவர்களை மன்னிக்கும்படி கர்த்தர் உன் கரத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு கிறிஸ்துவர்களா இருக்கிற நீங்களும் நானும் அநேக தடவை நம்மளுடைய வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் இருக்குது. நான் தேவனோடு கூட நடக்கிறேன், தேவனுக்காக பெரிய காரியம் செய்யறேன்னு சொல்ற நம்ம இன்றைக்கு எத்தனை பேர் பிறரை நம்ம மன்னித்து இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நம்மளால ஒருத்தவங்களை மன்னிக்க முடியுதா? நம்மளுடைய வாழ்க்கையில பிறரை நம்ம மன்னிக்கிறோமா? பிறருக்கு விரோதமா எத்தனை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு சபையில ஒரு சம்பவம் நடந்ததை நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். ஒரு திருமணம், ஒரு பெண்ணுக்கு திருமணம். அந்த திருமணத்துக்கு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஒரு சபைக்கு போயிருக்கிறாங்க. அந்த சபைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை பத்தி ஒரு துங்கள்ட்ட விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களா, அவங்கள பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஐயோ இவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கல்யாணமே நின்று போச்சு. ஏன் தெரியுமா? இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள பகை நிமித்தமாய் அவர்கள் இவரை குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியல. நான் சொல்றேன், கிறிஸ்துவனா இருக்கிற நீங்களும் நானும் பிறரை நாங்கள் மன்னிக்க முடியவில்லை, பிறரை நம்ம நேசிக்க முடியவில்லை. பிறருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன நம்மள்ட்ட சொன்னாரோ அதன்படி நம்ம செய்வதில்ல. பல வகையிலான நம்ம விரோதங்களை, கசப்புகளை, பல தீமையான சிந்தைகளை வைத்துக் கொண்டு பிறரை நம்ம வெறுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, நான் உனக்கிட்ட மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். You have to forgive people who sin against you. உனக்கு எதிர்ப்பாய் பாவங்கள் செய்தவர்கள், உனக்கு விரோதமாய் பேசினவர்கள், உனக்கு எதிர்மாய் குழிய வெட்டுறவங்க, எதெல்லாம் அவங்க செய்யறாங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர்களை மன்னித்து விடு. ஏன் சொன்னா உன்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நீ மன்னிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பெரிதான அளவில் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? யார் எனக்கு எதிர்ப்பாய் பேசினாலும், ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, நீ யுத்தத்தை எனக்காக செய்வீங்க, நான் ஒன்னு சும்மா இருந்தா போதும் அப்பா, நீ எனக்காக காரியங்களை செய்வீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றார், நீ மன்னிக்கணும். It's time for us to forgive others. இந்த நாள்ல, இயேசு உயிர்த்தெழுந்த நாள்ல ஆண்டவர் உனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், மன்னிச்சிரு. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பிறரை மன்னிக்க முடியாதனால நம்மளுடைய வாழ்க்கையில நோயோடு கூட இருக்கிறோம். பிறரை மன்னிக்க முடியாதனால நம்ம வாழ்க்கையில வியாதியோடு கூட இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு பலவீனத்தோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், நீ மன்னிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுப்பார். You have to forgive. உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை மன்னித்து விடுங்க. என்னால் இந்த மன்னிக்கிறதை குறித்து என்னால் ரொம்ப டீப்பாக பேச முடியும். ஆனால் நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், அதை காட்டிலும், நான் அதை டீப்பாக பேசுறதை காட்டிலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறீங்க. இந்த இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நீங்கள் ஒரு நிமிடம் எடுத்து யோசிச்சு பாருங்க. நான் நிறைய பேரை மன்னிக்காமல் இருந்திருக்கலாம். நம்ம நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை மன்னிக்க முடியாதபடி கசப்போடு கூட ஜீவித்திருக்கலாம். ஆண்டவரோட சமூகத்தில் வந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள நீங்க வந்தது மட்டுமல்ல, என் வீட்டில் என் பிரச்சனையின் சூழ்நிலை நீங்க நடுவில் வந்து என்னை பார்த்து சமாதானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. சமாதானத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் கொடுத்தபடியா உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், உனக்குள்ள சந்தோஷம் வந்தபடியா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நீ உலகத்துக்குள்ள போகணும். இந்த உலகத்துல போய் நான் என்னுடைய பிதா என்னை எப்படி அனுப்பினாரோ அதே போல நான் உனக்கு அனுப்புறேன்னு சொல்றாரு. அடுத்தது கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை உனக்கு தேற்ற வாழனாய் உன்னை நடத்தும்படியாய் உலகம் முழுதும் நீ சாட்சியாய் இருக்கும்படியா அனுப்புகிறாரு. கடைசி ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, மன்னிக்கிறதுக்கு உன் கையில அதிகாரத்தை கொடுக்கிறேன். நீ யாரெல்லாம் மன்னிக்கிறியோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். It's time and season for us to forgive others.
மன்னிச்சுட்டு ஆண்டவரே முன்னோடி சமூகத்தில் வச்சுட்டான்ப்பா, நீங்க ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில சமாதானம் இருந்தா போதும். ஆமென். இந்த செய்தியை கேட்டிருக்கவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். இந்த உயிர் திறந்த இந்த நாள்ல ஆண்டவர் உனக்கு ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசமாயிருங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு பெரிய சமாதானம், பெரிய சமாதானம். இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உன் நண்பன் கொடுக்கிற சமாதானம் அல்ல. இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்தை தேடி சமாதானத்தை தேடி அநேக பேர் போதைகளை பொருள் எடுப்பாங்க, தண்ணி போடுவாங்க, பாப்புக்கு போவாங்க, எது ஏதோ செய்வாங்க. அந்த சமாதானத்தை காட்டிலும் அந்த சமாதானம் என்னுடைய தேவன் கொடுக்கிற சமாதானத்துக்கு ஈடு ஆகாது. அந்த சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கலையா, அவருக்குள்ள உள்ள சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த சமாதானத்தோடு கூட நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். அப்படியே கண்களை மூடினவனமே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க வந்த எங்க வீட்டில் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த உயிர் தழுத இந்த நாளிலே நீங்க எங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்குறீங்க. அப்பா நீர் உயிர் தந்த நாளில் நீர் எங்க வாழ்க்கையில வந்த அப்பா நீ ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா நீர் இன்றும் ஆண்டவரே பயந்து கொண்டிருக்க குடும்பத்துக்குள்ள நீ மறுபடியும் வரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நீங்க வந்து ஆளுகை செய்யுங்கப்பா. அப்பா இந்த செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்க வாழ்க்கையில நீ வந்திருக்கிறீங்க, எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த சூழ்நிலை மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்க. எங்க உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரப்போவதற்காக நன்றி. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் நீர் வந்தால் மாறும் ஆவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாட்சியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாட்சியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எல்லாமே அப்படியே வீட்டில் இருக்கிற நீங்க அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க வாங்கப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில நீங்க வாரும் ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஓ இயேசுவே ரகாபாஷேகரே. எல்லா குடும்பங்களும் இந்த செய்தியை கேட்டுட்டு கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்திலும் நீர் வரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் மாற போவதற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே நாங்கள் கடந்து வந்த இந்த சூழ்நிலையை நீ மாற்றி போடுவதற்காக நன்றி. அப்பா நீர் வரும் பொழுது எங்க குடும்பத்துல, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க சபைக்குள்ள, எங்க தேசத்துல நீர் வரும் பொழுது எங்க சூழ்நிலைகள் மாறும், எங்க பிரச்சனைகள் மாறும், எங்களுடைய காரியத்தை நீ ஒரு பெரிய மாறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே நாங்கள் மனிதனை நாங்கள் நம்பவில்லை ஆண்டவர், நாங்கள் மனிதன் மேல எங்களுடைய சிந்தைகளை வைக்கவில்லை. எங்களுடைய தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய ராஜாவாகிய உம்மேல் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் உம்மேல் இருக்கிறது. நீர் எங்களுடைய வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே எங்களுடைய சபையின் நடுவிலே, எங்கள் குடும்பத்தின் நடுவிலே நீர் ஒரு அதிசயங்களை காண பண்ண போவதற்காக நன்றி. தகப்பனே அதிசயங்களை செய்கிறவரே, எங்கள் மத்தியிலே அற்புதங்களை அடையாளங்களை காண பண்ணுவீராக. அப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நீ மாற்றினதுக்காக நன்றி. தகப்பனே நீ சூழ்நிலைகளை மாற்றி போட்டீங்க, நன்றி அப்பா. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்கள் காரியங்களிலே ஒரு மாறுதலை கொண்டு வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. கேட்ட சத்தியம் எங்களுக்குள்ள கிரியை செய்ய போவதற்காக நன்றி. தகப்பனே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் ஆட்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். இந்த இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே கூட
நம்ம உற்சாகத்தோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த செய்தி நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்திருப்பார், சிறியை செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இதை பிடித்து கொள்ளுங்க, விசுவாசமாயிருங்க. கர்த்தர் உங்க வீட்டில் பெரிய அற்புதங்களை பண்ணுவார், ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். சரி, அது மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்க இந்த ஈஸ்டர் அன்னைக்கு தேவனுடையக்காக நான் காணிக்கை கொடுக்கணும், தேவனுக்காக நீங்க விதைக்கணும்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னா, இப்பொழுது உங்களுக்கு கீழே இந்த ஸ்கிரீன்ல நீங்க நம்மளுடைய சர்ச்சோடைய அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் பார்க்கலாம். நீங்க உங்களுடைய டைட்ஸையும் உங்களுடைய காணிக்கையும் அது நிமித்தமாக நீங்கள் செலுத்த முடியும். சரிங்களா? சரி, அதனால சந்தோஷமா இந்த உயிர்த்தெழுந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க. கர்த்தர் உங்க வீட்டில் இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரு, உங்கள சபையில் இருக்கிறாரு, நம்மளுடைய தேசத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். சரிங்களா? அதனால நீங்க உற்சாகத்தோடு கூட நீங்க தைரியத்தோடு கூட நில்லுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி கொள்வோம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நல்ல ஆராதனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் சந்தோஷமாய் ஆராதித்தோம், நாங்கள் சந்தோஷத்தோடு கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அப்பா, அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில இருபுறம் கருப்புள்ள பட்டயமா இருக்கட்டும், அது எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, செத்து கிடக்கிற காரியத்துல ஒரு புதிய உயிர் மீட்சியை தரக்கூடியதா இருக்கும். ஆண்டவரே, எந்த காரியத்துல நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியங்களை மாற்றி போடுவீராக. தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை நீ ஆசீர்வதிங்க. அப்பா, எங்களுடைய தேசத்தில் உள்ள எல்லா சபைகளும் ஆண்டவரே மறுபடியும் உம்மை நாங்கள் சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்க போகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். எந்த சூழ்நிலையும் இனி எங்களை நிறுத்த முடியாதபடி கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே நீ செய்யுங்க. ஆண்டவரே, நீரே தேவன் என்று சொல்லி இந்த தேசம் இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும். நீர் எங்களை அற்புதமாய் நடத்துங்கப்பா. எங்களுடைய பெண்ணியல் சர்ச்சில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். எல்லாம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஐக்கியப்பட்டு நீங்க அப்படியே கரங்களை கொடுத்து நீங்க அப்படியே குடும்பத்தில் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிர் திறந்து விட்டார், என் தேவன் உயிர் திறந்து விட்டார். ஆமென். இயேசு உயிர் திறந்துட்டார். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? ஓ, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென்.